வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் ஆகஸ்ட் 31 வரைக்கும் இதுவரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கான புதிய லிஸ்ட்டு வெளியாகியுள்ளது. அந்த லிஸ்ட்டை எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டிஎன் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அந்த பேஜை நீங்கள் ஜூம் பண்ணிடுங்க. ஸோ நான் ஜூம் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், டைரக்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டு அண்டு ட்ரைனிங் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கிளிக் கேர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரெஜிஸ்டர் ஆஃப் த பீரியட் எண்டடு 31/8/2024 தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணி அதனுடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆஃப் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்ஸ் அடாப்டட் ஃபார் நாமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு. ஸோ 2023 வரைக்கும் யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியர் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்த 31/8/2024 வரைக்கும் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கு. ஸோ நான் இங்கிலீஷ் வெர்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் டவுன்லோடு பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே அது டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதுதான் அதனுடைய பேஜ். மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க, லைவ் ரெஜிஸ்டர் அஸ் ஆன் 31 ஆகஸ்ட் 2024 இப்போ புதுசாக வெளியிட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டு மொத்தம் எத்தனை பேர் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23,02,555 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 27,11,970 பேர் மொத்தம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 278 பேர் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 50,14,803 பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வைஸ் யாரெல்லாம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 9,95,449 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 to 30 வயசுக்குள்ளே எத்தனை பேர் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21,72,570 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 31 வயசுலேருந்து 45 வயதுக்குள்ளே மொத்தம் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 15,90,631. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46 to 60 வயசுக்குள்ளே எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2,47,829. 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8,094 பேர். மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணது 50,14,803 பேர். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி அடாப்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஊனமருத்துவம் அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க எத்தனை பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ, டிஎஃப், பிளெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு எத்தனை பேர் ஆண் பெண் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிலோ கிராஜுவேட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடித்தவங்க எவ்வளோ பேர் பதிவு பண்ணிடுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பிலோ மேட்ரிக் கொடுத்து எத்தனை பேர் பதிவு பண்ணிடுறாங்க. அடுத்த மெட்ரிக் கல்ச்சர் அது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹெச்எஸ்வி டிப்ளமோ ஹோல்டர் செகண்டரி கிராஜுவேட்டி எல்லாரும் எத்தனை கிராஜுவேட்டி முடிச்சவங்க எவ்வளோ பேர் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்லேயும் கொடுத்துருக்காங்க. சயின்ஸு, காமர்ஸு, கிராஜுவேட்டி டீச்சர் அப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முறை பயன்படுத்தி ஈஸியாகவே இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன கேட்டகரியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.